Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக பல அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய உச்சநீதிமன்றம் மத்திய அரசு இது தொடர்பாக விரிவான பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் திருத்த மசோதாவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, சஞ்சய் குமார், கேபி விஸ்வநாதன் தலைமையிலான அமர்வில் விசாரணை நடைபெற்றது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மற்றும் மனுதாரர்களின் வழக்கறிஞர்களிடம் இந்த வழக்குகளை உயர்நீதிமன்ற விசாரணைக்கு அனுப்புவதா, எந்த மாதிரியான வாதங்களை முன்வைக்க விரும்புகிறீர்கள் என நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மனுவின் முக்கிய அம்சங்களை வாதங்களாக எடுத்துரைத்தனர். வக்ஃப் சொத்து எது என்பதை ஆட்சியாளர்கள் முடிவு செய்வது நியாயமா என்றும், ஆங்கிலேயர் காலத்தில்தான் சொத்துக்களை பதிவு செய்யும் நடைமுறை வந்ததாகவும், அதற்கு முன்னதாக கூட சொத்துகள் வக்ஃபுக்கு தானமாக அளிக்கப்பட்டிருக்கும் எனவும் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதங்களை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, வக்ஃப் என பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது செல்லும் எனவும், பதிவு செய்யாத எந்த சொத்தையும் வக்ஃப் சொத்தாக பயன்படுத்த முடியாது எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் கூறுகையில், திருப்பதி தேவஸ்தானம், தேவசம் போர்டு உள்ளிட்ட அமைப்பில் இந்துக்கள் அல்லாதோர் உள்ளனரா என்றும், வக்ஃப் சொத்தை மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்வது நியாயமானதா எனவும், ஏற்கனவே வக்ஃப் என பதிவு செய்யப்பட்ட சொத்து புதிய சட்டத்தின்படி செல்லாதது என அறிவிக்கப்படுமா என்றும், வக்ஃப் சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை என்றும் கேள்விகளை எழுப்பினர். அத்துடன் இனிமேல் இஸ்லாமியர்களை இந்து அறக்கட்டளை வாரியங்களில் அனுமதிப்பீர்களா என வினவிய நீதிபதிகள் இதற்கு வெளிப்படையாக பதில் கூற வேண்டும் என தெரிவித்தனர். வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு எதிரான மனுக்கள் மீது பதிலளிக்க மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வக்ஃப் வாரியத்தில் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமனம் செய்வது செல்லும் என கூறிய நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தவிர மற்ற உறுப்பினர்கள் அனைவருமே இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவுகள் அனைத்தையும் நாளை வரை நிறுத்தி வைப்பதாகவும் தெரிவித்தனர். வக்ஃப் திருத்த மசோதாவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை நாளை பிற்பகல் 2 மணி அளவில் நடைபெறும் என்றும், அதன் பின்னர் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் எனவும் தலைமை நீதிபதி அமர்வு கூறியுள்ளது. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.